நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பிள்ளைகளுக்கு லீவ் விட்டாலே போதும், எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் லீவ் இருந்தது. அன்றைக்குமே பார்த்திங்கன்னா எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் திடீர் பிளானாக சரி நம்ம பக்கத்தில் இருக்க ராமநதி டேமுக்கு குளிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ராமநதி டேமுக்கு தான் வந்திருந்தோம். திடீர் பிளான்ங்கிறதுனால துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரல. இங்கே வந்து துணி துவைக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஆற்று தண்ணியாக நல்லாயிருக்கும். அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரல. சும்மா வந்து குளிச்சுட்டு மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த தண்ணி வந்து அருவியிலேருந்து வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக டேமுக்கு போகிற தண்ணி நல்லா அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். ஏன்னா இது மலையில் விழுந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்ல மர நிழல்லே வந்துட்டு இருக்குமா. அதுவும் இந்த கூழாங்கல்லுக்கு இடையில இருக்கிறது மணலில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும். பிள்ளைகளை பாருங்கள் தண்ணியில் முங்குறதுக்கே அவ்வளோ, பாப்பாலாம் ரொம்ப குளிர்துன்னுட்டே இருந்தால் நான் தான் சத்தம் போட்டு கொஞ்சம் நேரமாக முங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஐஸ் வாட்டர் மாதிரிக்கு இருக்கும். உடம்புக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மே மாதம் ஃபுல்லாக கண்டிப்பாக முடிஞ்சால் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், திடீர் பிளானில் தான் இதுவே அமைஞ்சுது. இங்கே பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 2-3 ஃபேமிலி குளிச்சுட்டு இருந்தாங்க. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதே சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக கூட்டம் வருவாங்க. அப்போ நல்லாயிருக்கும். அதாவது இந்த மாதிரி ஃப்ரீயாக குளிக்க முடியாது, ஆனால் தெரிஞ்சவங்களாம் வந்தாங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி குளிக்கலாம். கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நாமளும் வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு தண்ணியில் இறங்கியாச்சு. டைம் போனதே தெரியல. நல்லா அப்படியே உடம்பெல்லாம் சில்லுன்னு குளிர்ற அளவுக்கு நல்லா குளிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து பிளான் பண்ணி வரலங்கிறதுனால சமைச்சு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. திடீர்னு சரி வர வழியில் புரோட்டா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் யோசித்தோம். அப்புறம் சரி பக்கெட் பிரியாணியாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பிரியாணி வந்து நம்ம பவுர் சித்திரத்தில் வந்து ஹரி பிரியாணின்னு சொல்லி பக்கெட் பிரியாணி போடுவாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நாங்கள் 4 பேர் சாப்பிட்ற மணிக்கு ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பீஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை, முட்டை, அப்புறம் தால்ச்சா, அந்த கத்திரிக்காய் குழம்பு இருக்குல்ல ஒரு புளிக்குழம்பு மாதிரி அது, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. தயிர் வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா அந்த அருவி தண்ணிக்கு அந்த சில்லுன்னு இருக்க இடத்துக்கும் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டுலாம் இருந்தாங்க. தண்ணிக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. ஆனால் நம்மளுக்கு தண்ணி விட்டு வெளியே வந்தோன்னா அவ்வளோ குளிர் தாங்க முடியலை. எப்படா மறுபடியும் தண்ணிக்குள்ளே போகணுன்னு இருந்தது. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாப்பிட்டோம். குமரனும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா அப்படியே குளிரில் நடுங்கி போய் இருந்தாங்க. எங்களுக்கு சாப்பாடே வேணாம், நான் போய் குளிக்க போகிறேன்னு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு சரி கொஞ்சம் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தான். பாப்பாவுக்கு தான் ஆசை மீன் பிடிச்சி வளர்க்கணும், கொண்டு போவோம், வீட்டுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா டேமில் வந்து மீன் வந்து பிடிச்சி கொண்டு போகக்கூடாது. அது என்னன்னு தெரில, முன்னாடியே பெரியவங்கலாம் சொல்லுவாங்க டேம் மீனும் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. அப்புறம் வந்து இந்த பாவநாசம், எங்கள் ஊர் பக்கத்தில் பாவநாசம் இருக்குது, அங்கேயும் பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிச்சிட்டு அதெல்லாம் தண்ணியிலே விட்டுறலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்பாவும் பொண்ணுமா பார்த்துக்கினா பிடிச்சேங்க. நாங்கள் பிடிச்சி இந்த மீனுக்கு பேரு என்னதான் வைக்கிறோம், சரி விட்டுருங்க பாவம். லைவ் தான். அதாவது ஒரு நாள் போனோன்னா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா குளிக்கலாம். உடம்பு குளிர நல்லா குளிச்சுட்டு வர்றதுக்கு சூப்பர் இடம். இதுக்கு கரெக்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம ஊர் சைடில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கடையம் பக்கத்தில் ராமநதி டேம். அதாவது வெளியூர்லேருந்து வர்றீங்கன்னா நீங்கள் தென்காசி டு அம்பை ரோட்டில் தோரணமலை விளக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாப் இருக்குது. அந்த ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம். அப்படியே நம்ம தோரணமலை முருகன் கோயிலுக்கும் போன மாதிரியாச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த டேமில் வந்து நல்லா சில் பண்ணிட்டும் போகலாம். கண்டிப்பாக முடிஞ்சால் இந்த சம்மரில் ஒரு டைம் வந்து பாருங்கள். இன்னுமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சம்மர் டைமில் நல்லா சில்லுன்னு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வாங்க. இப்போ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மீனை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு நான் இந்த மீனை வீட்டுக்கு கொண்டு போவேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அதை பிடிங்கி தூர ஊற்றிட்டு அப்புறம் மீன் பிடிச்ச டவலை பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுட்டு வந்தாச்சு. அதை அப்பா எடுத்து அலசி எடுத்துகிட்டு வந்தாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணான் அந்த தண்ணியில். குமரனுக்கு ஓரளவுக்கு மேலே குளிர் தாங்கவே முடியல, அவன் நிற்க முடியலைன்னு சொல்லிட்டு உடனே ட்ரெஸ் மாற்றிட்டான். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு குளியல் நல்லா செம்மையாக போட்டோம். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா அங்கே தள்ளி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். போகணும், ஒன்றும் பயம் இல்லை. நம்ம அந்த அருவியை விழுகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா எல்லாருமே நடந்து போயெல்லாம் குளிக்கிறதுக்கெலாம் போவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ கூட்டம் இல்லை பார்த்திங்களா, தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து சிறுத்தை நடமாட்டம்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சமாக தள்ளி போய் அங்கேருந்து கொஞ்சம் நேரம் எடுத்தோம். அப்பாவுக்கு போவோம் அங்கே ஃபுல்லாக நம்ம அங்கே வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடலன்ட்டு. இந்த தண்ணி வருது பார்த்திங்களா, இந்த வழியிலே நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா இதே மாதிரி தான் இருக்கும் பாதை. ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அவள் விடலைன்ட்டு கோவத்தில் இருந்தாள், நீ என்னென்னாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா தோரணமலை, நான் சொன்னேன் இல்லையா டேம் பக்கத்தில் தான் தோரணமலை. அந்த கோயில் தெரியுது பாருங்கள் மேலே. நம்ம தோரணமலையிலேருந்து பார்த்தா நம்ம டேமில் இருக்க தண்ணி தெரியும், இங்கேருந்து பார்த்தோம்னா தோரணமலை தெரியும். சூப்பராக இருக்கும். இதுதான் நம்மளோட டேம். இது வந்து ராமநதி டேம். இது வந்து காமராஜர் காலத்தில் கட்டின டேம் பார்த்துக்கோங்க. இந்த டேமால் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு பகுதி வந்து நல்ல பசுமையாக இருக்கும் இந்த ஒரு டேமால். அதே பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து அந்த பக்கம் போய் சேராது. அதுக்காக பார்த்திங்கன்னா காமராஜர் வந்து ஜம்பு நதி மேல் அது என்ன சொல்லுவாங்க, ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தார். அந்த திட்டம் நீங்களே நினச்சி பாருங்கள், காமராஜர் காலத்தில் கொண்டு வந்த திட்டம் இன்னுமே எங்கள் ஊரில் நிறைவேற்றலை. வர்ற ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனுக்குமே ஜம்பு நதி கால்வாயை நாங்கள் நிறைவேற்றிடுவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்காத ஆளே கிடையாது. இது வரைக்கும் ஒரு சின்ன மண்ணை கூட அசைச்சு வைக்கல. ஆனால் இப்போது வந்து கரண்ட்டில் இருக்கிற எம்எல்ஏ வந்து கொஞ்சம் வேலை பார்த்துருக்காரு. அதாவது கொஞ்சம் அந்த கால்வாய்க்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் தண்ணி வந்து சேரலை. நான் தண்ணி வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன், எங்களுக்கு ஜம்பு நதி கால்வாய் வந்து மேல்மட்ட கால்வாய் வந்து நிறைவேறிடுச்சின்னு சொல்லி. இன்னொரு டைம் தோரணமலை போனேன்னா அந்த வேலை நடக்கும்ல, அதை கூட வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது நின்று பார்க்குறதுக்கே, அவ்வளோ சூப்பராக. இப்போ ஃபேமிலியோடு நின்று ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். மத்தியானம் போனோம், ஒரு 11 மணி இருக்கும் பார்த்துக்கோங்க. போனோம், வீட்டுக்கு நாங்கள் வரும்போது 5 மணி. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த சம்மரில் முடிஞ்சால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக போயிடுவீங்க. வெளியூரில் இருந்தீங்கனாலும் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த பாசன கால்வாய். இந்த தண்ணி போகிற ஒரு 2-3 இடத்துல இருக்குது இந்த பாசன கால்வாய். இந்த ஏரியா போகிற இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ செழிப்பாக இருக்கும். அந்த மேல்மட்ட கால்வாய் வந்துன்னா எங்கள் ஊர் குளங்களும் பார்த்திங்கன்னா அந்த நிறைய தண்ணி அபரிதமாக வரும்போது நல்லா நிரம்பி எங்கள் ஊரும் செழிக்கும். கண்டிப்பாக அது சீக்கிரமாக நிறைவேறும்னு நினைக்கிறேன். நீங்களும் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த டேமுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.